ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எதை நினைச்சும் கவலைப்படாத. இன்னைக்கு இரவோட இரவாகவே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி, நாளைக்கே நீ ஆசைப்பட்டதும் உனக்கானதும், நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையாக தகுதியாக இருக்க போவதும் உன்னிடமே வந்து சேரப்போகுது. நீ எல்லாருக்கும் நல்லதுதான் நினைச்ச. ரொம்ப யதார்த்தமா மனசுல பட்டதை பேசுன. ஆனா கேக்குறவங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டாங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதில் உன்னுடைய தவறோ குற்றமோ எதுவும் இல்லைதானே. நீ நல்லதாய் நினைத்து யதார்த்தமாக பேசும் விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் தவறாய் எடுக்கப்படுகிறது என்றால் அதை கேட்கிறவங்க சரியில்லை. ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் தான் எப்படிப்பட்டவங்களோ அதை போலதான் அடுத்தவங்களையும் நினைப்பாங்க. அவங்க சுயநலவாதியா அவங்க கெடுதல் நினைக்கிறவங்களா அவங்க காரண காரியத்தோட காரியவாதியா இருக்கிறதுனால யதார்த்தமாக பேசும் உன்னை கூட சுயநலவாதியாகவும் காரியவாதியாகவும் நினைச்சு உன்னை தப்பா குறை சொன்னா அதற்கு நீ என்ன செய்ய முடியும்? யார் என்ன வேணாலும் நினைச்சுக்கட்டும்னு அவரவர்களுடைய எண்ணத்தை அவரவர்களிடமே விட்டுவிட்டு நீ மனசளவுல யதார்த்தமா ரொம்ப தெளிவான பிள்ளையாக இரு. அடுத்தவர்களுடைய எண்ணத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து அதை பத்தி யோசிச்சு கவலைப்பட வேணாம். இப்பொழுது இந்த இரவு பொழுதை நிம்மதியா நீ தூங்கி எழுந்தினா நாளை விடியல்ல நீயே ஆச்சரியப்படும்படி, உன் வாழ்க்கையில நீயே சந்தோஷப்படும்படி, இன்ப அதிர்ச்சி அடைக்கும்படி உனக்கானதை உன்கிட்ட நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. ஒரு கண்ணாடியில முகம் பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய கரைகளும் அழுக்கும் எப்படி உன் முகத்திற்கு சொந்தம் இல்லையோ அதே போலதான் உன்னை பத்தின அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அந்த எண்ணமும் சிந்தனையும் உனக்கு சொந்தம் கிடையாது. அது அவர்களிடம் இருக்கக்கூடிய குறையாகவும் கரையாகவும் நினைச்சுக்கிட்டு அதை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டு போய்கிட்டு உனக்கான எது நல்லதோ, உன் வாழ்க்கையில என்ன செஞ்சா நீ சந்தோஷமா இருப்பியோ அதற்கான வேலைகளை மட்டும் நீ செய்து அதற்காக மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் என் செல்லமே. இக்கட்டான சூழ்நிலையிலையும் உனக்கு கஷ்டம் வரும்போதும் உதவாத எந்த உறவும் நீ இறுதி மூச்சு உள்ளவரை உனக்கு உதவப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்டு தெளிவாக இரு. காசு பணம் இல்லாத கஷ்டமான இளமை பொழுதை நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. அதே நேரத்துல சீக்கிரமே உனக்கான வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் வசதியையும் நான் கொண்டு வந்து கொடுத்தே தீருவேன்னு இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் தங்கமே. யார் உன்னை நிராகரிச்சாலும் அதை பார்த்து நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா எப்பொழுதுமே வைரமும் வைடூரியமும் பவளமும் எல்லாராலும் வாங்க முடிவதில்லை. அதனால அதை யாரும் பார்க்க கூட விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அதை பார்த்து நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளால தான் வாங்க முடியாதேன்னு. அப்படி விலையுயர்ந்த பொருட்களை மனிதர்கள் வாங்காமல் நிராகரிப்பது போலதான் என் அன்பு பிள்ளையான உன்னையும் விலையுயர்ந்த பொக்கிஷமா நினைச்சு ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கோ. யார் உன்னை நிராகரித்தாலும் ஒதுக்கி வைத்தாலும் உன்னை அவர்களுடைய பேச்சில் சேர்த்துக்கவில்லை என்றாலும் அதற்காக நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ கீழே விழுவதற்கு முன்பாகவும் வாழ்க்கையில ஜெயிச்சு மேலே எந்திரிச்சு நிக்கிறதுக்கு முன்பாகவும் உன்னை சுத்தி இருக்கிற போலி முகங்கள் யார் என்பதை உனக்கு காட்டுவதற்காக தான் இப்போது நான் சில விளையாட்டை விளையாடினேன். இப்போது உன்னை சுத்தி யார் இருக்காங்கன்றதையெல்லாம் புரிஞ்சு தெளிந்தவனாக மாறிவிடு. இனிமேலாவது யாருக்கிட்ட எந்த அளவுக்கு பேச்சு வச்சுக்கணும், எந்த அளவுக்கு பழகணுன்றதுல தெளிவான புத்தியோடு கவனமாக நடந்து கொள் என் செல்லமே. உன்னை கண்டுக்காத மனிதர்களிடம் போய் கஷ்டம் சொல்லி கண்ணீர் விட வேண்டாம். ஏன்னா நீ என்ன சொன்னாலும் அவர்கள் செவி கொடுக்க போவதில்லை. உன்னுடைய வருத்தத்தையும் வேதனையும் அவர்கள் உணரப் போவதும் இல்லை. நீ என்னதான் உன் கஷ்டத்தை அவங்க கிட்ட எடுத்து சொன்னாலும் அவர்கள் அதை கதையாக கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி சும்மாவே நீ பொய் சொல்ற நினைச்சு அந்த நொடியே அதை மறந்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் போய் நீ கத்தி கதறி உன்னுடைய வருத்தத்தை சொல்வதை காட்டிலும், ஏன் என்னை விட்டு போனீங்கன்னு உன்னை விட்டு விலகியவர்களிடம் போய் விளக்கம் கேட்பதை காட்டிலும், உன்னை அளவைத்த மனிதர்களிடமே போய் ஆறுதல் தேடுவதை காட்டிலும் எதுவும் பேசாமல் அவர்களை விட்டு விலகிப்போ. உன்னை அலட்சியம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட போய் நீ அன்பு காட்ட வேண்டாம் என் செல்லமே. உன்னை உதறித்தள்ளும் மனிதர்களிடம் போய் மீண்டும் மீண்டும் உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏன் பாசத்தை கொடுக்கிற? ஒருத்தவங்களுக்கு உன்னை பிடிக்கலன்னு தெரியும் போதும் அவர்கள் உன்னை நிராகரிக்கிறாங்கன்னு தெரியும் போதும் சற்றும் யோசிக்காமல் அவர்களை விட்டு நீ விலகி நின்னுடு. உன்னை யாராவது ஒதுக்கி வைக்கிறதுக்கு முன்பாகவே நீ அவங்கள ஒதுக்கி வச்சிடு என் செல்லமே. உனக்குள்ள எவ்வளவு நல்ல குணம் இருக்கோ அதை பொறுத்து தான் நீ பார்க்குறவங்களையும் யோசிப்ப. நீ நல்ல பிள்ளையா இருக்கனால எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைச்ச. ஆனா உன்னை சுற்றி இருப்பவர்கள் கெட்டவர்களாக இருப்பதாலும் அவர்கள் கண்ணோட்டத்தில் எல்லாமே கெட்டதாக தெரிகிறது. யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனா அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நீ எந்த பலனும் எதிர்பார்க்காமல் உதவக்கூடிய ஆளாக இருந்து விடு. மற்றவங்களுக்கு உதவும் போதும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யும் போதும் உன்னுடைய பாவம் கழிந்து கொண்டே வருமல்லவா.
பாவங்கள் கழிய கழிய உனக்கான புண்ணியம் வந்து சேரும். புண்ணியம் வந்து சேர சேர உன் விருப்பமெல்லாம் நிறைவேறும். அப்படிதான் உன் மனசுல நீ ஆசைப்பட்ட விஷயத்த இந்த சாயப்பா நான் உனக்காக நடத்தி கொடுக்க போறேன்.